ஜனநாயகன் பட வழக்கின் விசாரணை நீதிபதிகள் முன்பு தற்போது வந்திருக்கிறது. சான்றிதழ் தொடர்பாக சென்சாரை தொடர்பு கொள்ள முயற்சித்ததும் முடியவில்லை என பட தயாரிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்சார் போர்டை தொடர்பு கொள்ள முடியவில்லை என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது சென்சார் போர்டு மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜய் அந்த தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்னவென்று சொன்னால், நாங்கள் 18ஆம் தேதி தொடர்ந்து இந்த படத்துக்கான சான்றிதழ் கோரி விண்ணப்பம் செய்திருந்தோம். அதன் பிறகு அவர்களை மீண்டும் தொடர்பு கொள்வதில் எங்களுக்கு சிக்கல் நீடித்தது என்று தெரிவித்திருக்கிறார்கள். 500 கோடி இந்த படத்துக்காக முதலீடு செய்திருக்கிறோம் என்று மீண்டும் இன்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்றைய தினமும் இதே கருத்தை தெரிவித்திருந்த நிலையில மீண்டும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பெரிய அளவிலான ஒரு பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் என்பதனாலே இது குறிப்பிட்ட தேதியில் படத்தை ரிலீஸ் செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு பெரிய அளவிலே நஷ்டம் ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக ஒரு வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்குழுவில் 5 உறுப்பினர்கள் இருந்தனர் எனவும் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்கள் பரிந்துரைகளை பதிவு செய்திருந்தனர் எனவும் அந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினர் எவ்வாறு புகார் அனுப்ப முடியும் எனவும் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தணிக்கை வாரியத்திற்கென்று டைம்லைன் இருக்கிறதே எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். என்றால் ஏற்கனவே சென்சார் போர்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்லைனை அவர்கள் குறிப்பிட்டு நீதிபதி முன்னால் காண்பித்திருந்தார்கள். எனவே நீதிபதி அதனை காண்பித்து அவர்களுக்கென்று டைம்லைன் இருக்கிறதே என்றும் கேட்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலே தற்போது வாத பிரதிவாதங்கள் வைக்கப்படுகிறது. மறு ஆய்வுக்கு அனுப்ப உள்ளதாக ஏற்கனவே 5ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தகவல் கொடுக்கப்பட்டது எனவும் பட நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி படத்தை ரிலீஸ் செய்வதற்கு 4 நாட்கள் இருக்கும்போது மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் எப்போது படத்தை பார்த்து எப்போது பதில் சொல்வது, பிறகு நாங்கள் எப்போது படத்தை ரிலீஸ் செய்வது என்று தயாரிப்பு நிறுவனம் தற்போது கேள்வி எழுப்புகின்றது. தொடர்ந்து விஜயனுடைய திரைப்படம் வெளியாகுமா வெளியாகாதா, குறிப்பிட்ட தேதியிலிருந்து வெளியாவதில் தள்ளி போவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராஜேஷ், அதே மாதிரி சென்சார் உறுப்பினர் புகார்தாரர் ஆனது எப்படி என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். தொடர்ந்து அந்த புகார் கொடுக்கப்பட்டது எப்படி, அதாவது சென்சார் போர்டை பொறுத்தவரையிலே அவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். 5 பேரும் தனித்தனியாக தங்களது பரிந்துரைகளை பதிவு செய்து அவர்கள் அனுப்பக்கூடிய சூழ்நிலையே அந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினர் எவ்வாறு புகார் அனுப்ப முடியும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மற்றபடி இந்த புகார்தாரர் யார் என்ற கேள்வியும் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் கேட்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அதற்கான அந்த கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இதையடுத்து ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் மனு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய நேற்றைய தினமே நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். எனவே அந்த ஆவணங்கள் அடிப்படையிலும் அந்த ஆய்வுக்கு உட்பட்டு தற்போது நீதிபதி இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வழக்கு அவசர வழக்காக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த வழக்கு வேகமாக நடத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக ஏதாவது காட்சிகளை நீக்க வேண்டுமானால், ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஆடியோ மியூட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவற்றையும் விரைவாக செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அதன் காரணமாக தற்போது அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலே நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். தணிக்கை குழுவை பொறுத்தவரையிலே எங்களுக்கான கால அவகாசம் இருக்கிறது, எங்களை நீங்கள் இந்த காலத்திற்குள்ளாக முடித்துவிட வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது, எங்களுக்கென்று ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் சட்டங்கள் இருக்கிறது, எனவே அந்த அடிப்படையில தான் நாங்கள் செயல்படுகின்றோம், எங்களுக்கு இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது என்பதுதான் அந்த சென்சார் போர்டினுடைய கருத்தாக இருக்கின்றது. நீதிபதி ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணையினுடைய தொடக்கத்திலேயே சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இங்கு பல விஷயங்கள் அப்நார்மலாக இருக்கின்றது. வழக்கமாக ஒரு படத்திற்கு எப்படி சான்றிதழ் கொடுக்கப்படுமோ அது போன்று இயல்பாக அல்லாமல் இங்கே பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்.
ஆனால் சென்சார் போர்டு சார்பிலே ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள், தாங்கள் எப்போது இந்த படத்திற்கான அந்த தணிக்கையை முடித்தோம், எப்போது அவர்களுக்கு தெரிவித்தோம், என்னென்ன மாற்றங்களை தெரிவித்திருக்கிறோம், தங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புகார் என்ன உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த புகார் விவகாரத்திலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து மறு தணிக்கை செய்வதற்கான அந்த குழுவிற்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எனவே அந்த குழு என்ன முடிவு எடுக்கின்றதோ அதுதான் எங்கள் தரப்பாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு இன்னும் சான்றிதழ் வழங்கவில்லை. தொடர்ந்து நீதிபதி ஏதாவது பரபரப்பு தீர்ப்பு கொடுப்பாரா, ஏதாவது ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிப்பாரா என்று கோர்ட்டுக்கு வெளியிலும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் விஜயனுடைய ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.